அங்குள்ள மாணவர்கள் இந்த புதுசுல வந்து நீங்க வந்து புரிதா சட்டம் வந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். அது முயற்சி பண்ணி தட்சிணா படம் வந்து ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஹிந்தி சப்ஜெக்ட்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய கருத்துக்களை நீங்க ஷேர் பண்ணணும் கண்டிப்பா. அதனால உங்களுக்கு பேரும் எல்லா பேரும் அறிமுகப்படுத்துங்க. இதுல யாரு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் நடத்தினா புரிஞ்சிச்சு அப்படின்னு யார் சொன்னீங்களோ அது நீங்க பேசலாம். உங்களுடைய கருத்துக்கள் யாரும் சொல்லலாம். சரியா? அப்ப உங்களுடைய பேர் சொல்லுங்க. என் பேர் ஆர் தீபப்ரியா. நான் வந்து 3 சப்ஜெக்ட்ஸ் படிக்க வந்தேன், ஹிந்தி, மேத்ஸ், சயின்ஸு. ஸோ முதல்ல எனக்கு ஹிந்தியில கிராமர் சுத்தமா தெரியாது. மேம் சொல்லி கொடுப்பாங்க, பட் எனக்கு அது புரிய முடியாது அவங்க என்ன மீனிங் சொல்றாங்கன்னு. ஸோ எங்க ஃப்ரீ டியூஷன் ஹசனா மேம் எடுக்கிறாங்கன்னு நாங்கள் வந்தோம். ஓகே, அப்புறம் இங்க வந்து இப்ப எனக்கு அது புரியுது, எந்த கொஸ்டினுக்கு எந்த ஆன்சர்ல இது பண்ணணும். அவங்க கீவேர்ட்ஸ் சொல்லி தராமலே வெறும் டெஃபினேஷன் சொல்லி இதை நீங்க அட்டெண்ட் பண்ணுங்கன்னா, பட் இங்க வந்து எனக்கு கீவேர்ட்ஸ் தெரிஞ்சு எந்த மீனிங்ல வந்து தெரிஞ்சு. என் பேர் ஸ்ரீவர்தினி. நான் இங்க வந்து கேவி நம்பர் 2 மதுரையில படிக்கிறோம். திருமங்கலத்துல இருந்து இங்க ஃப்ரீ டியூஷன் வந்து மேத்ஸ், சயின்ஸ் அந்த ஹிந்தி சப்ஜெக்ட் படிக்கிறதுக்காண்டி வந்திருக்கோம். மேம் ஃபர்ஸ்ட் தெரியும், எங்க ஸ்கூல்ல வந்து டீச்சரா இருக்கப்ப எனக்கு தெரியும். அப்ப வந்து ஹிந்தி வந்து நல்லா நடத்துவாங்க, அப்ப இருக்க ரொம்ப பிடிக்கும். ஹிந்தி டீச்சிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதனால சேரணும் ரொம்ப ஆசைப்பட்டிருந்தேன். பட் முதல்ல ஆன்லைன்ல இருந்துச்சு, இப்பதான் இப்ப ஆஃப்லைன்ல வந்ததுனால இப்ப ஜாயின் பண்ணிருக்கு. எங்க ஸ்கூல்ல வந்து மோஸ்ட்லி நார்த் தான் இருப்பாங்க. தமிழ் இருந்தாலும் நமக்கு புரியுற மாதிரி சொல்றாங்க. எல்லாருமே இருக்கனால அவ்வளவு கான்செப்ட ஃபுல்லா சொல்லாம லைட்டா சொல்லி முடிச்சிருவாங்க. மேம் நல்லாவும் சொல்லி தருவாங்க, ஈஸியா இருக்க மாதிரி. மேத்ஸ், சயின்ஸ் எல்லாமே டவுட்டா கிளியர் பண்ண மாதிரி தான் இருக்கு. என் பேர் வந்தனா ஸ்ரீ, நானும் 10th தான் படிக்கிறேன். மேம் வந்து 3 சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க, ஹிந்தி, மேத்ஸ். ஹிந்தி வித்யாலயா ஸ்கூல்ல படிக்கிறேன். மேம் வந்து ஃப்ரீ டியூஷன் எடுக்கிறேன்னு கேள்விப்பட்டேன், அதனால இங்க வந்து 3 சப்ஜெக்ட் மேம் எடுக்கிறாங்க, ஹிந்தி, மேத்ஸ், சயின்ஸ் எடுக்கிறாங்க. ஹிந்தில வந்து மேம் பயங்கர எக்ஸ்பர்ட். மேம் நல்லா தான் சொல்லி தராங்க எப்பயுமே ஹிந்தி. இதுக்கு முன்னாடி மேம் ஆன்லைன்ல வச்சாங்க, நான் ஆன்லைன்ல அட்டெண்ட் பண்ணேன். இப்போ இங்க ஆஃப்லைன்ல ஆன்லைன்ல வந்து என்னன்னா அது எப்படி சொல்றது, மேம் ஆஃப்லைன் வந்து எழுதி போட்டு சொல்லி தராங்க, ஆன்லைன்ல வந்து அந்த மாதிரி ஏதாவது செய்ய முடியாது. அதனால ஸ்கிரீன் ஷேர் பண்ணுவாங்க. ஒரு சில நேரம் நெட் இருக்காது கேட்காது. என்ன டவுட்னாலும் டக்குன்னு கேட்டுடலாம். ஆமா ஆமா. என் பேரு வினோத். நான் 10th படிக்கிறேன். என் வீடு வந்து திருமங்கலம். இங்க ஃப்ரீ டியூஷன் கேந்திர வித்யாலயா மதுரை 2. நான் திருமங்கலத்துல இருந்து வரேன். ஸ்கூல்ல வந்து நடத்தி போடுவாங்க, அப்புறம் படிச்சுட்டு வரான்னுவாங்க. இங்க இவங்க நடத்தி போட்டு தமிழ்லயும் சொல்லி தராங்க. அப்புறம் அடுத்த 30 நிமிஷத்துலயே டெஸ்ட் வச்சிடுறாங்க. நிறையவே புரிஞ்சிச்சு. நிறையவே மிஸ்டேக் பண்றதுல எப்படி கரெக்ட் பண்ணிக்கணும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிறது, கீவேர்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இந்த இதுக்கு இதுன்னு சொல்லி தந்தாங்க. என் பேரு பிரேம. நான் வந்து 10th படிக்கிறேன், கேந்திர வித்யாலயா 2ல படிக்கிறேன். நான் வந்து திருமூட்ல இருந்து வந்திருக்கேன். இந்த ஃப்ரீ டியூஷன்ல வந்து மேம் சொல்லி கொடுக்குறது வந்து ஒரு நல்லாவே ஈஸியா சொல்லி கொடுக்குறாங்க. கிராமர் ஹிந்தில வந்து கிராமர் வந்து ரொம்ப குழப்பம், அவ்வளவா தெரியாது. அது மேம் சொல்லி கொடுக்கறதுனால கொஞ்சம் ஈஸியாவே புரிஞ்சுச்சு.
மிச்சப்பட்டு சயின்ஸ் நல்லா சொல்லி தர்றாங்க. எக்ஸ்பெரிமெண்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிருக்காங்க, ஈஸியாக எக்ஸ்பிளைன். மேத்ஸ் வந்து சம்மு எல்லாம் நல்லா ஈஸியா சொல்லி தராங்க, ஈஸியான மெத்தட்ல. புரியுது, நான் சொல்லி தர்றது ரொம்ப ஈஸியாவே புரியுது, தமிழ்ல எல்லாம் ஈஸியா நல்லா இருக்கு. என் பேர் ராஹில். நான் வந்து 10th படிக்கிறேன். கேந்திர வித்யாலயா நம்பர் 2 மதுரையில படிக்கிறேன். என் வீடு வந்து பெரியார் பக்கத்துல இருக்கு. நான் வந்து இங்க ஹிந்தி டியூஷன் மட்டும்தான் வந்திருக்கேன், ஜி கிட்ட ஃப்ரீ கிளாஸ் எடுக்கிறாங்கன்ட்டு. நான் சயின்ஸ் மேக்ஸ் நான் படிச்சுட்டேன், இந்த படிச்சு நல்லா தான் இருந்துச்சு. ஹிந்தி மட்டும் எனக்கு கிராமர் புரியல. இப்போ ஜிட்ட வந்து கேட்டவும் ஜி வந்து இந்த மாதிரி ஃப்ரீ கிளாஸ் வைக்கிறேன்னு சொன்னாங்க. அதனால வந்தனால ஜி வந்து நிறைய கீவேர்ட்ஸ் கிராமர் ஃபுல்லா கிளியர் பண்ணிட்டாங்க. ஜி கிட்ட வந்தனால எல்லாமே கிளியர் ஆகி எனக்கு வந்து கிராமர்ல 10 பரீட்சை எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இப்ப அது வந்து ரொம்ப ஈஸியா இருக்க மாதிரி இருக்கு. பிடிக்கிறேன், ஃப்ரெண்ட்லியா நடத்துறாங்க, நல்லா கீவேர்ட்ஸும் கொடுத்து நல்லா புரியுது. வரல என் பேர் அமலன். நான் வந்து கேந்திர வித்யாலயா நம்பர் 2ல படிக்கிறேன். நான் என் வீட்டு தோப்பு ஹவுசிங் போர்ட்ல இருக்கு. நான் வந்து என்னன்னா எனக்கு ரொம்ப எல்லாம் 3 சப்ஜெக்ட் டவுட் இருக்கு, மேத்ஸ், சயின்ஸ், ஹிந்தில. எனக்கு என்னன்னா அப்புறம் என்னது எங்கடா நானும் ஃபர்ஸ்ட் டியூஷன் தான் இவ்வளவு நாளா டியூஷன் தான் ஃபைன் பண்ணிட்டு இருந்தேன். கடைசி மேமோட அட்வர்டைஸ்மெண்ட் நீங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருந்தீங்க, அதை பார்த்து என் ஃப்ரெண்டு ரெக்கமெண்டேஷனோட வந்து அங்கன்னா இந்த டியூஷன்ல வந்து லைவ் இன்டராக்ஷன் நல்லா இருக்கு. ஆனா நம்ம டவுட் எல்லாம் ரொம்ப ஹெசிடேட் பண்ணாம கேட்கலாம். ஒன்னும் மேம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க, நல்லா சொல்லி தராங்க. புரியாத டவுட் எல்லாம் என்ன அவங்களே. நான் வந்து 3 சப்ஜெக்ட் படிக்கிறேன். 8 days 8 to 9 days. இன்னொரு 2 days சொல்லி தருவாங்க. மேத்ஸ்ல வந்து எனக்கு சும்மா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்ல இருந்து டவுட் தான். என்ன மேத்ஸ்ல எனக்கு ரொம்ப எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு மேத்ஸ் வந்து எனக்கு சுத்தமா தெரியாது. இங்க வந்துதான் கொஞ்சம் என்ன ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாம் ஆரம்பிச்சாங்க. மேம் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுல இருந்து நிறைய ரொம்ப ப்ராக்ரஸ் ஆயிருக்கு இப்ப மேத்ஸ்ல. சொல்லியிருக்கேன், எல்லாருக்கும் ரெக்கமெண்டேஷன் பண்ணிருக்கேன். என் பேர் ராம் கார்த்திகேயன். இது கேவி நம்பர் 2ல இருந்து வரேன். 10th படிக்கிறேன், அவனியாபுரத்துல இருந்து. இது நான் 3 சப்ஜெக்ட் டியூஷன் வரேன், ஹிந்தி, மேக்ஸ், சயின்ஸ். இது ஹிந்தி வந்து எனக்கு கிராமர் அவ்வளோ சுத்தமா தெரியாது. மேம் வந்ததுல இருந்து எல்லாமே ஈஸியா இருந்துச்சு. ஏன்னா ஸ்கூல்ல ஃபுல்லா ஹிந்திலேயே நடத்திட்டு போயிடுவாங்க. இங்க தமிழ்ல இன்டராக்ட் பண்றதுனால எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. மேக்ஸ்ல வந்து இப்ப சம்முன்னு பாத்துட்டோம்னா இவ்வளவுதான் ஒரு 10 சம் பழகுது. ஆனா மேம்கிட்ட வந்து டிஃப்ரெண்ட் சம் இப்படிலாம் வருமானு தெரிஞ்சுக்கிட்டோம். சயின்ஸ்ல வந்து ஈஸியா எக்ஸ்பெரிமெண்ட் ஆக்டிவிட்டி எல்லாம் சொல்றதுனால ஈஸியா இருந்துச்சு. கிராமர் அதனால அவங்க வந்து சொல்லும் போது நல்லா தெரியுதா புரியுதா இல்ல டவுட் கேட்க முடியாம இருக்கு, இந்த மாதிரி சிந்தனையில இருக்கீங்களா நீங்க? அப்பதான் எல்லா டவுட்டும் கேட்டேன். ஆமா. என் பேர் திவான், அவனியாபுரத்துல படிக்கிறேன். அவனியாபுரத்துல இருக்கேன், 10th படிக்கிறேன். கேந்திர வித்யாலயா ஸ்கூல் தான் படிக்கிறேன். இது மேம் சொல்லி தர்றது டவுட் எது கேட்டாலும் வையாம கொள்ளாம இது கைண்ட்லியா சொல்லி தராங்க. எது கேட்டாலுமே சொல்லி தந்துடுறாங்க. டவுட் எதுன்னு அப்படி வந்தாலும் கிளியர் பண்ணிடுறாங்க. இது சயின்ஸும் ஹிந்தி மட்டும் படிக்கிறீங்க. சயின்ஸ் வந்து இவங்க கொஸ்டின் எடுத்து தரதெல்லாம் வித்தியாசமா இருக்கு. அது கொஞ்சம் போர்ட்ல கேட்கற மாதிரி தான் கொஸ்டின்ஸ், வித்தியாசமான கொஸ்டின்ஸா இருக்கு. அதான் ஈஸியா இருக்கும். பத்தி அதாவது உங்களை குணங்கள், அதாவது அவங்க எப்படி சொல்லி தராங்க, இல்ல அப்படிலாம் இல்ல, ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்லியா சொல்லி தராங்க ரொம்ப. இப்ப எங்க டிப்ரெஷன்ல ஒரு மாணவன் வந்து நம்ம என்ஐஓஸ்ல வந்து படிச்சிட்டு இருக்காரு. அவர் வந்து சில விஷயம் சொல்லுவாருன்னா, அவர் ரொம்ப நாளாவே நம்மளை படிச்சிருக்காருனால அவர் நல்ல விஷயம் நம்மளோட அசின மரத்தை பத்தி தெரிஞ்சிருக்கும். அதனால இது ஒரு கொடுக்குற விஷயங்கள் வந்து எல்லா என்ஐஓ ஸ்டூடெண்ட்டுக்கும் பயம் இல்லாம வந்து எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு ஒரு கான்பிடன்ட் வரும். அதை பத்தியான விஷயம் சொல்றது நம்ம கருப்பசாமி. என் பேரு கருப்பசாமி.
நான் NIOS படிக்கிறேன். மேம் எடுக்கிறது எல்லா சப்ஜெக்டும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. 5 சப்ஜெக்ட் படிச்சுக்கிட்டு இருக்கேன். 5மே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. நான் வந்து படிக்கிறேன் சார். நான் 5 சப்ஜெக்ட் வந்து தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ், மேக்ஸ், டிராயிங் எடுத்திருக்கேன். எல்லாமே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. மேம் நல்லா தான் சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க இந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு காரணம் விட்டுருக்கோம். அது நீங்க வந்து NIOS தொடரும் போது உங்களுக்கு ஏதாவது டிஃபரெண்ட் தெரியுதா? அங்க இங்க ஏதாவது டிஃபரெண்ட் இருக்கா? ஸ்கூல் இங்க NIOSக்கும் இந்த டிஃபரன்ஸ் வித்தியாசம் இருக்கா? நல்லா இருக்கு. என்ன வித்தியாசம் இருக்கு? அங்க ஸ்கூல்ல கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும், இங்க கொஞ்சம் ஈஸியா இருக்கு. நல்லா மேம் சொல்லி தராங்க, அது நல்லா புரியுது. ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க. மந்த்லி டெஸ்ட் வச்சிருவாங்க. மந்த்லி டெஸ்ட் வச்சு பேரண்ட்ஸ்ட சைன் வாங்கிட்டு வந்து தான் இது பண்ணுவாங்க. லீவ் ஏமோ எடுக்க விட மாட்டாங்க. நல்லா ஸ்கூல்ல எல்லா பேரும் படிப்பாங்க, எல்லாத்துக்கும் ரிசல்ட் வந்துடும். அதுதான் அவங்களுக்கு வந்து என்ன சொல்றாங்க, பயம்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க இருந்து படிக்கிற இங்கே உனக்கு கண்டிப்பா பயம்லாம் கிடையாது. அது நாங்க பொறுத்துதான். ஏன்னா அங்க இருக்க சிலபஸ் தான் இதுலயும் NIOS இருக்கு. ஈஸியா வந்து நீங்க பிக்கப் பண்ணுங்க. அதாவது நம்ம ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க வந்து படிக்கும் போது அவங்க என்ன ஆகும், ஈஸியா படிச்சிடலாம். அவங்க வந்து காலேஜோ வந்து ஒரு வேலைக்கோ ஒரு டிப்ளமாக்கோ இருந்தாலும் போகலாம் அப்படின்றது கான்ஃபிடன்ட் வரும். அது மாதிரி இருக்கும். உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது ஒரு தோணல் இருக்கா? இது முடிச்சோன்னா நம்ம என்ன செய்வோம், நம்ம வந்து ஓகே தான், அந்த சப்ஜெக்ட் படிக்கிறது NIOS படிக்கிறது ஓகே தான், எல்லா மாணவர்களும் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோணல் இருக்கா? அதாவது என்ன இருக்கும், அதாவது என்ன தோண நினைக்கிறீங்க? அதாவது என்ன ஸ்கூல்ல படிக்கிறாங்க, அவங்க வந்து பாஸ் ஆகி வந்துடுவாங்க, அவங்க ஆமா ஈஸியா சேர்ந்துருவாங்க. நீங்க அந்த படிச்சு போய் சேர போறீங்க, அதுக்கு வித்தியாசம். அதாவது எப்படி சேரணும்னு பயம் இருக்கு அவங்களுக்கு? அது இல்லைங்க சார், அதுல இல்ல. அதாவது சேமா தான் சார் இருக்கு. வித்தியாசம் இல்ல, சேமா தான் இருக்கு. NIOSன்றது எல்லாரும் யூஸ்ஃபுல்லா படிச்சுக்கலாம். நம்ம வேலையை பார்த்து கூட படிச்சுக்கலாம். ஒரு வருஷத்துக்கு 2 சப்ஜெக்ட் எழுதிக்கலான்றாங்க. ஒரு வருஷத்துக்கு இல்லாட்டினா மொத்தமா கூட எழுதிக்கலான்றாங்க. ஆனா இதுல என்ன கிடைக்குதுன்னா, நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம படிக்கலாம். நல்லா வந்து ஃப்ரீடம் கிடைக்கும். இது வந்து 20 மார்க் வந்து அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆமாங்க சார். ப்ராக்டிக்கல்ல 10 மார்க் வந்துடும், அசைன்மெண்ட் 20 மார்க் வந்துடும். அதனால அது வந்து ஈஸியாக எழுதி பார்க்கணும். ஆமா, நல்லா படிக்கிறது வந்து அதிகமான மார்க் எடுக்கும். வேற ஏதாவது நினைக்கிறேன் பத்தி ஏதாவது எல்லாமே நடந்தது எல்லாமே புரியுதுங்க சார். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, எங்கடா படிக்கிற அப்படின்னா NIOS படிக்கணுங்க. அவங்க வந்து டியூஷன் அவங்க எதுவும் எடுக்கிறாங்களா கேட்கறாங்க. நான் எடுப்பாங்கடா, வாங்கடா வந்து சேருங்கடான்னு. சரிடா, நான் வந்து பேரண்ட்ஸ் எங்க அப்பா அம்மாட்ட கேட்டு சொல்றேன்டா அப்படின்வாங்க. சரி, அசினை நான் நடத்துறத பார்த்துருக்கேன், ஸ்கூல் நல்லா தான் நடத்துவாங்க, அது மணிக்கு நானும் வந்து இங்க சேர்ந்துக்கிறேன்டா அப்படின்னால ஆன்லைன்ல பாதி பேர் சேர்ந்துருக்காங்க, பாதி பேர் இங்க வந்து படிக்கிறாங்க. அதனால யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஹலோ, அதாவது மாணவர்கள் எல்லாமே நான் வந்து கேட்டோம், ஒவ்வொருத்தையும் கேட்டோம். அவங்க எல்லாருமே வந்து நல்ல விதமாக சொல்லியிருக்காங்க, எதுவும் குறைய சொல்லலை. இருந்தாலும் அசினா மேடம் வந்து இவ்வளவு தூரம் வந்து எடுத்திருக்காங்க, உங்களுக்கு ஃப்ரீயா சொல்லி கொடுத்தாங்கன்னா பெரிய விஷயம். நான் அவங்களுடைய வேலைகள்லாம் குறைச்சிட்டு, அவங்களுடைய தன்மையுடைய வேலைகளும் சரி, வெளியிட்டு வேலைகளும் குறைச்சிட்டு வந்து நீங்க வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பயன்பட தான் இருக்கும். இதையும் நீங்க வந்து மற்ற ஸ்டூடெண்ட் எல்லாரும் சொல்லணும். அது மாதிரி NIOSக்கு வந்து தம்பி சொன்ன மாதிரி எந்த ஒரு பயமும் கிடையாது, தாராளமா எல்லாரும் வந்து படிக்கலாம். 2 ஒண்ணுதான். நான் அதை தான் அவன் தம்பிட்ட கேட்டேன், வித்தியாசம் எதுவுமே இல்லை, 2 ஒண்ணுதான் சொல்றாங்க. அதாவது ஸ்கூல்ல படிக்கும்போது பல இன்னல்கள் இருக்கும், அதாவது பர்சனலா இருக்கும், டீச்சர்ஸ் சொல்லான பர்சனலாவே இருக்கும். அதை வந்து நம்ம வந்து அதை பண்ண வரது இடையூறாகவும் இருக்கும். அதனால வந்து சரியா பசங்க வந்து படிக்க முடியாது. ஆனா இங்க வந்து என்னன்னா அந்த எதுவுமே இருக்காது. அவங்களை வந்து ஈஸியா நடத்தி சொல்லி கொடுத்து அவங்களை NIOSல படிக்க வச்சிருவோம். அதே மாதிரி எங்கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட் வந்து ஒருத்தவங்க வந்து 2 பேர் வந்து அண்ணா இதுல மன்னர் காலேஜ்ல படிச்சிருக்காங்க, ஒரு வேடூர் காலேஜ்ல படிச்சிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட் பாத்திமா காலேஜ்லயும் படிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து 2-3 பேர் பாலிடெக்னிக்ல சேர்ந்திருக்காங்க. அதனால தைரியமா வந்து எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டும் சரி, நம்ம ஃபெயில் ஆயிட்டோம், நம்ம வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு நினைக்காம எங்க இடத்துல வந்து நீங்க கத்துக்குங்க. அதனால வந்து அதுக்காக நாங்க வந்து முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கோம். சில நேரம் இந்த அசினா மேடம் சில விஷயம் பேசுவாங்க. இன்னைக்கு 8th டே கிளாஸ், இது இன்னும் 2 டேஸ் கிளாஸ் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டே வந்து நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன், நீங்க யார் வருவீங்க அப்படின்னு. ஸ்ரீவர்தினி அண்டு ஸ்ரீவர்தினி நீங்க 3 பேர் வந்தப்ப எனக்கு ஒரு ஹோப் வந்துச்சு. ஸ்ரீவர்தினிட்ட கேட்டேன், எப்படி உனக்கு தெரிஞ்சிச்சு, எப்படி நீ வந்த அப்படின்னு. மேம் ஸ்டேட்டஸ்ல பார்த்தேன் அப்படின்னு சொன்னா. அதுக்கப்புறம் நீ ஹிந்தி மட்டும் படிக்கிறியா இல்ல 3 சப்ஜெக்டும் நான் படிக்கிறேன் மேம் அப்படின்னா. எனக்கு அந்த ஒரு ஹோப், நீங்க நம்பி வந்திருக்கீங்கல்ல,
அப்ப நான் அதை அவ்வளவு சிறப்பா செய்யணும் அப்படின்னு என்னால முடிஞ்சதை நான் செஞ்சிருக்கேன். கண்டிப்பா நீங்க வந்து நல்லா அத அந்த கீவேர்ட்ஸ் நான் கொடுத்த அந்த ஷார்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்க கொஸ்டின் பேப்பரை அப்ரோச் பண்ணுங்க. கொஸ்டின் பேப்பரை வந்து அப்ரோச் பண்ணும்போது ஒரு பயம் இல்லாம அந்த கீவேர்ட்ஸ் அந்த டைப்ஸ் அதெல்லாம் நீ படிச்சுட்டு அப்ரோச் பண்ணாதான் உனக்கு கொஸ்டின் புரியும். ஏன்னா சிபிஎஸ்இ கொஸ்டின் வந்து எப்பவுமே ட்விஸ்ட் பண்ணி உங்களை வந்து யோசிக்க வைக்கிற மாதிரிதான் இருக்கும். அப்ப நீ யோசிக்க வைக்கிற மாதிரியான கொஸ்டினை நீ பார்க்கணும் அப்படிங்கும் போது நீ அதுக்கு ப்ரிப்பேர்ட் பண்ணிட்டு போனாதான் அதை அப்ரோச் பண்ண முடியும். ஓகேவா? அதனால புக் பேக் இத வந்து மேலோட்டமா படிச்சிடலாம், நாளைக்கு பரீட்சைக்கு இன்னைக்கு படிச்சுட்டு எழுதலாம்னா கண்டிப்பா சிபிஎஸ்இ பாஸ் பண்ணவும் முடியாது, நிறைய மார்க் வாங்கவும் முடியாது. சிபிஎஸ்இ பேட்டர்னே வேற, அதுக்கு நீ ஒண்ணு தயார்படுத்திக்கணும். சரியா? அததான் நான் இந்த 8 டேஸும் உங்களுக்கு கிளாஸ்ல நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை ஃபாலோ பண்ணி படிங்க. சரியா? வணக்கம். ரொம்ப நன்றி. எல்லாம் வந்து என்ன ஃபீட்பேக் வேணும் அதுக்காக இருந்தது, வேற வந்து காரணம் தான் கிடையாது.